தமிழகத்தில் புதிதாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகியான கஜபதி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கஜபதி அவர்கள் பேசும்போது, தமிழ்நாட்டில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள விஜய் அவர்களுக்கு தனது நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோன்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு சிறப்புமிக்க ஆளுமை தலைவராகவும் கட்சியின் வளர்ச்சிக்கு பெரும் பங்கை ஆற்றியுள்ளார் என்றும், தமிழகத்தில் பொற்கால ஆட்சிக்கு திரு அண்ணாமலை அவர்கள் வர வேண்டும். அதேபோன்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் ஏழை எளிய மக்கள் நலனுக்காக தொடர்ந்து பாடுபட்டு வருவதாகவும், மத்திய அரசை குறை சொல்வது எதிர்க்கட்சியினர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக இந்தியாவையும் மிகச் சிறப்பாக வழிநடத்தி வருவதாக கூறினார். எனவே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது, அதனை சரி செய்ய வேண்டும். போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். மண்டலிருந்து கோழிக்கடை கஜா என்ற கஜபதி பேசுகிற பிஜேபி சேர்ந்த சகோதரர், அன்பு சொந்தங்களே, அருமை நண்பர்களே, நம்முடைய கெத்துனா கெத்து, நம்ம அண்ணாமலையார் தான் கெத்து. எந்த பிரச்சனையும் இல்லை, கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை, பதில் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு ரெடியாக இருக்கிறது நம்ம அண்ணாமலை. நம்ம அண்ணாமலை டாக்டர் அண்ணாமலை. யார் எவ்வளோ இடைஞ்சல் கொடுத்தாலும் கட்சியினுடைய கோட்பாடை இம்மி அளவு கூட குறைச்சி மதிப்பிடலை. நான் எந்த பதவியில் சாதாரண உறுப்பினராக இருந்தாலும் தலைவராக இருந்தாலும் செய்ய வேண்டிய கடை உறுப்பினர், அடிப்பட்ட உறுப்பினர்கள் செய்ய வேண்டிய கடமையை தான் செய்து முடித்து விட்டேன். என்னால் கட்சிக்கு கெட்ட பேர் இல்லை, கூட்டணிக்கு கெட்ட பேர் இல்லை. கட்சி மிக பிரமாதமாக வளர்ந்து வர நேரத்திலே சிலருடைய பேச்சை கேட்டு அண்ணாமலையாரை பின்வாங்க வைத்தது பெரிய தவறு. அண்ணாமலையார் இருந்தாலும் சிங்களா நின்று சிங்களா இருந்து சிங்கத்தை எதிர்த்தவர். ஆனா கூட்டணியில எப்படி அமைக்க வேண்டும் என்பதை ஒரு நிமிடம் கூட கேட்காத மத்திய அரசும் மாநிலத்தில் உள்ள நம்முடைய அன்பு சொந்தங்களும் மிக இகழ்ச்சியாக எடை போட்டு விட்டார்கள். அவர் பதவிக்காக ஆசைப்பட்டு வந்தா எந்த கதையில போய் பதவி வாங்கிட்டு இருப்பாரு. ஆனா மோடியினுடைய கொள்கை, அமித்ஷாவுடைய கொள்கை தேசப்பற்றுள்ள கொள்கையாக இருக்கிறது. ஆகையால் தேசம் ஒன்று இருந்தால்தான் நாடு செழுமையாக இருக்கும். அதிலும் வளம் வாய்ந்த உலகளவிலே முதன்மை நாடாக விளங்க போகிற நம்முடைய இந்தியாவை, அகண்ட பாரதத்தை நாம் எப்படி கொண்டு போக வேண்டும் என்ற குறிக்கோளில் போக வேண்டும். சிலர் ஆசைப்பட்டு, பதவிக்காக ஆசைப்பட்டும், கூட்டணிக்காக ஆசைப்பட்டும், மந்திரி புருஷ கிடைக்கும் என்ற ஆசைப்பட்டும் கூட்டணியில் சேர்ந்தார்கள். ஆனால் நம்முடைய அண்ணாமலையார் மிக விசித்திரமாக செயல்பட்டார். எந்த பதவியும் வாங்கவில்லை, எதுக்கும் ஆசைப்படவில்லை. அவரை தமிழக மக்கள் அல்ல, ஆந்திரா மக்கள் அல்ல, கேரளா மக்கள் அல்ல, இந்தியர்கள் அனைவருமே ஒரு அண்ணாமலையார் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை மாறிவிட்டது. காலங்கள் மாறலாம், ஆனால் நிச்சயமாக அண்ணாமலையார் ஒரு காலத்தில் செயல்பட தொடங்கிய உடனே அனைவரும் ஒன்று சேர்ந்து, நம்மை பிரிந்தவர்கள், மனக்கசப்பு பெற்றவர்கள் அனைவருமே, சில கட்சிக்கு மாறி இருப்பவர்கள் அண்ணாமலையார் இல்லை என்றதால் தானே ஒதுங்கினார்கள். ஆனால் அண்ணாமலை வருகிறார், நம்முடைய கோட்பாடையெல்லாம் தெரிந்து, நம் உள்ளத்தில் உள்ள குறைகளை தெரிந்து, அவர் மிக சிறப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே செயல்படுவார் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது, செய்ய வேண்டும் என்று. நம்முடைய உரிமை தொகையை 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 1000 ரூபான்றது யார் யார் பதிவு செய்தாங்களோ அவங்க தான். ஆனால் ஓட்டு வாங்குறது ரேஷன் கார்டில் உள்ள அனைவருக்கும் ஓட்டு வாங்குவாங்க. அது வயசு 80 இருந்தாலும் 90 இருந்தாலும் கையெழுத்து போட்டு வாங்கிப்பாங்க. ஆனால் உரிமை தொகை என்பது ரேஷன் கார்டில் உள்ள அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். ஒரு சிலர் கொடுத்து விட்டு சிலருக்கு கொடுக்காமல் இருப்பது அது கட்சியை
அந்த நாட்டு மக்களை அவமானப்படுத்தும் வகையாக இருக்கும். ஒரு ரேஷன் கார்டை ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறார்கள் என்றால் 4 ரேஷன் கார்டு இருக்கிறது என்றால் ஒவ்வொரு கார்டுக்கும் கொடுக்க வேண்டும். அதை விட்டு பதிவு செய்யப்பட்ட கார்டுகளுக்கு கொண்டு கொடுத்தால் இப்பொழுது சில பேர் அறிவு திறமை இல்லாமல், அதாவது படிப்பு திறமை இல்லாமலும் அரசியல் திறமை இல்லாதவரும் ரேஷன் கார்டு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஏழையாக இருக்கிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். ஆகையால் ஒட்டுமொத்த ரேஷன் கார்டு எந்தெந்த வீட்டில் ரேஷன் கார்டு இருக்குதோ பணக்கார ஏழைன்னு பார்க்கக்கூடாது. எங்ககிட்ட வரி வசூல் பண்ணும்போது பணக்காரனுக்கு ஒரு வரி, ஏழைக்கு ஒரு வரி வசூல் இல்லை, எல்லாமே ஒரே வழியாக தான் வசூல் பண்ணிருக்கோம். அதுபோல் எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு கொடுக்கணும் சொல்லலை, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். நம்முடைய இது இப்போது முதல்வராக இருக்கும் விஜய் அவர்கள் மிக திறமையாக தான் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது நம்முடைய பார்களில் ஆரம்பித்தார், சாராய கடை இதழில் முதலில் ஆரம்பித்தார். இரண்டாவதாக ஆளுக்கு 1000 ரூபாய் போடுவதாக, ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு 1000 ரூபாய் போடுவதாக, அதில் திருத்தம் தேவை. அதே நேரத்தில் பார் உரிமையாளருக்கு உள்ள கடைகளுக்கு லைசன்ஸ் இருப்பவர்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டும். சில கடைகளில் லைசன்ஸ் இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பார் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால் குடித்து விட்டு வெளியே டம்ளர் கிளாஸ் போட்டு விடுகிறார்கள். அதே போல சிறு பெட்டி கடைகளிலே அந்த டம்ளர் விற்கிறார்கள். டம்ளர் வாங்குறாங்க, அப்படியே குடிக்கிறாங்க, சந்தில் போய் குடிச்சிட்டு அப்படியே விட்டுட்டு வந்துடுறாங்க. சில நேரத்தில் அந்த கடைக்காரங்க கூட விற்றுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களாம் கிளாஸ் வந்து கம்மி ரேட்டு, பாரில் ஜாஸ்தி ரேட்டு. காரணம் அவங்களுக்கு வரி வாடகைலாம் இருக்குது, எங்களுக்கு வாடகை இல்லை. எல்லா கடைகளும் டம்ளர் விற்கக்கூடாது, தண்ணி வில்லுங்க எல்லாம் வில்லுங்க வானான்னு சொல்லலை, டம்ளர் விற்கக்கூடாது. டம்ளர் இந்த பொருள்களை வாங்கிட்டு குடிச்சிட்டு எங்கள் தெருவில் சாது தெருவுன்னு ஒன்று இருக்குது, பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் ஒரு நாடார் விற்கிறாரு. அந்த டம்ளர்லாம் வாங்கி குடிச்சிட்டு அந்த சந்தில் போட்டுறாங்க. அந்த சந்தில் ஒரு 500 பேர் இருக்கிறாங்க. போகும்போது வரும்போதும் அந்த சந்தில் கோயில் மண்டபம் இருப்பதால் மறைமுகமாக குடிச்சு விட்டு போட்டுறாங்க. காவல்துறை நடவடிக்கை விடும். அதே போல் 488 கடை, பிராந்தி கடை, பார் இல்லை, அதுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. மார்க்கெட்டு பக்கத்தில், கோர்ட்டு பக்கத்தில், போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில், கோயில் பக்கத்தில், அதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகையால் நடவடிக்கை எடுக்க வேண்டும். விஜய் ஆட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்திலே எங்களுடைய அண்ணாமலையார் செயல்பாட்டில் குறை இருக்காது. அண்ணாமலையார் அவர்களே, கோடிக்கணக்கான பேர் உன்னை நம்பி இருக்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள்தான் இந்த யூபி, டில்லி போன்ற மாநிலங்களிலே, அனைத்து மாநிலங்களிலே 4 மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்கள் அனைத்தும் பிஜேபி ஆட்சி அமைந்து விட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆரம்பித்து விட்டது. மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள். இந்துக்களுக்கு, பெரும்பான்மையாக இந்துக்களுக்கு ஒரு பலம் இருக்கிறது. அதை சிறுபான்மைகள் அதனை அவதூறாக பேசி அவமானப்படுத்துகிறார்கள். அந்த மாநிலத்திலும் நிச்சயமாக இந்து உணர்வை ஏற்படுத்த அண்ணாமலையார் தான் முடியும். அண்ணாமலையை ஏற்படுத்தினால்தான் அந்த சிறுபான்மை ஓட்டை வைத்து மறைந்திருந்து தாக்குகிறார்கள். ஆகையால் அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட அண்ணாமலையாருக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். அண்ணாமலையார் வாழ்க, நயனா நாகேந்திரன் வாழ்க, பொன்னார்ஜி வாழ்க, நம்முடைய பகவான் நம்ம மோடிஜி வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.